ரோகிணி பண்ணுற பித்தலாட்டத்துக்கு விஜயா அவங்கள போட்டு புழக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே மீனாக்கு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அது டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால் மீனா பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணவும் அதில் 4-5 பேர் வரதா சொல்லியிருப்பாங்க. அப்போ கல்யாணம் ஆர்டர் திடீர்னு வரவும் அதில் 2 பேர் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் மீனாக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆளுங்க இல்லாமல் இருக்காங்க. இப்போ மீனா பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும், ஓ அப்படியா மீனா, என்னாலேயே வந்துட்டு கடையை விட்டுட்டு வர முடியாது, நான் வேணால் சத்யா உனக்கு ஹெல்ப்புக்கு அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா வேண்டாம், இப்போ தான் வந்துட்டு அவன் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கான், வேலைக்கு போகிறதில்ல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சரி விடுமா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, சரி மீனா நீ பாரு, அப்படி இல்லைன்னா சொல்லு, எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நான் வேணா ரெடி பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாவும் இருந்துட்டு சரிம்மா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, என்னாச்சு மீனா, ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் தான் சொன்னேன்ல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வந்துட்டு எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறக்கு ஆர்டர் கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் மீனா, நானும் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மீனா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா இதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஆமாம் நீ இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லவும், இல்லை அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ என்னாச்சு, அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையா, அதுதான் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறக்கு தயங்குறியா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அக்காங்க 4 பேரை வர சொல்லியிருந்தேன், அதில் 2 அக்காங்களுக்கு வந்துட்டு ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க, இப்போ 2 பேர் தாங்க இருக்காங்க, அதுதான் வந்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ முத்து கோவப்பட்டுட்டு, என்ன மீனா நீ பண்ணுறதால உனக்கு கொஞ்சமாக அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நான் என்ன பண்ணேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின் என்ன உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குற, பத்தாவது உன் தம்பிக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் கேட்குற, எங்கிட்ட ஒரு வார்த்தையை இதை பற்றி நீ சொன்னையா, ஏன் நான் வந்துட்டு உனக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட மீனா, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டெக்கரேஷனுக்கு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களை கூப்பிடாம இருப்பேனா, நீங்களே வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான சவாரி இருக்குது போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் அம்மாவுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் பசங்க இருக்காங்கல்ல, செல்வா இருக்கா, கார்த்தி இருக்கா, அவங்க யாருக்கிட்டையாவது நான் மாற்றி விட்றேன், நீ வந்துட்டு முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது, நான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனா வந்துட்டு, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ அண்ணாமலை அங்கே வராரு. என்னம்மா மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லை மாமா, நான் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னால, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆளுக கம்மியாக இருக்குது, அதுதான் வந்துட்டு இவரு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படிங்கவும், உடனே பின்னாடி வந்த விஜயா இருந்துட்டு, ஆமாம் இவ பெரிய கோடீஸ்வர வீட்டு கல்யாணத்துக்கு மண்டபம் டெக்கரேஷன் பண்ணுறக்கு போகிறா, இதில் இவளுக்கு கூட ஆளெல்லாம் வேறு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா உன்னால் வந்துட்டு ஏதாவது நல்லது பண்ண முடிஞ்சா பண்ணு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வாய முடிட்டிரு, மீனா இப்போ தான் வந்துட்டு பூக்கட்டி விற்கிறதுல இருந்து மெல்ல மெல்ல வந்துட்டு முன்னேறி இப்போ டெக்கரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கா, அதுக்கு நீ அவங்கள பாராட்டலினாலும் பரவாயில்ல, இப்படி தேவையில்லாமல் அவங்கள மட்டம் தட்டி பேசுகிறோட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, வெடுப்பா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது என்ன இன்னைக்கு நைத்தா புதுசா, அவங்களுக்கு தான் என்னையும் மீனாவும் கண்டாவே ஆகாது, அப்படி இருக்கும்போது நாங்கள் பண்ணுறது என்னைக்குப்பா வந்துட்டு அவங்க பெருமையாக பேசியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த பார்லர் அம்மாவும் ஓடுகளி மனோஜ் ஏதாவது பண்ணுனாதான் பெருசாக தெரியும், ஏன் நானும் மீனாவும் ஏதாவது பண்ணுனா வந்துட்டு அம்மா இப்படி தானப்பா பேசுவாங்க எப்பவுமே, விடுங்கப்பா இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பழகி போனது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சத்தம் கேட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா அங்கே வராரு, பின்னாடியே ரோகிணி வராங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு, என்னடா வந்துட்டு என்னை பற்றி அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சொல்லுங்கம்மா அவன் எதுக்குமா வந்துட்டு என்ன தேவையில்லாமல் இப்போ பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ விஜயா இருந்துட்டு, விடுடா அவனுக்கு தான் இதே வேலையாச்சு, எப்போ பாரு உண்மையில வந்துட்டு அவன் புறாமப்பட்டுட்டே தானே இருப்பான், அவன் ஏதோ பேசிட்டு போகிறான், நீ விடுறா மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அவருக்கு வந்துட்டு யார் மேலேயும் வந்துட்டு பொறாமையெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி பழக்கமெல்லாம் அவருக்கு வந்துட்டு எப்பவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து இருந்துட்டு, விடு மீனா நீ எதுக்கு வீணா டென்ஷன் ஆகிற, இவனை எல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இவங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு, டேய் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே ரோகிணி இருந்துட்டு, என்ன மீனா அவங்க வீட்டுக்காரர் எதுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு, ஏன் மனோஜ் வந்து எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, ஏன் அதை நான் சொல்லட்டுமா, உடனே விஜயா இருந்துட்டு, டேய் சும்மா தேவையில்லாமல் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காத, எப்போ பாரு வந்துட்டு அவனை வம்பு கிழக்கிறதே வந்துட்டு உனக்கு வேலையாக வச்சிருக்கியடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி சத்தம் போடுறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, டேய் மனோஜ் தேவையில்லாமல் எதுக்கடா வந்துட்டு நீ முத்துக்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லவும், அப்போ மனோஜ் வந்துட்டு, ஆமாம் எப்போ பாரு நீங்கள் வந்துட்டு அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, அவன் என்னை ஏதாவது குறை சொன்னாலும் வந்துட்டு அதையெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்க, ஆனால் அவனை ஒரு வார்த்தை நான் ஏதாவது சொன்னால் உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜயா இருந்துட்டு, டேய் மனோஜ் விடுடா அது வந்து தெரிஞ்ச கதை தானே, இவருக்கு எப்போவுமே வந்துட்டு அவன் தான் வசதி, ஆமாம்மா நீ சரி நீ வந்துட்டு ஷோரூமுக்கு நேரமாச்சுல கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு, ஆமாம்மா நீ சொன்னது சரிதான், இந்த வெட்டிப்பாய கூடையெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தால் எனக்கு தான் வந்துட்டு பிஸ்னஸ் பாதிக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே முத்து வந்துட்டு, டேய் அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போகவும், அப்போ மீனா இருந்துட்டு, விடுங்க அவங்க அப்படி சொல்லிட்டா நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுவீங்களா, வாங்க நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா முத்து கூப்பிட்டாங்கிறது போகிறாங்க. இங்கே வெளியில் வந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா, நேற்று அவர் ஏதோ பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுக்கும்போது சத்தம் போட்டுட்டு இருந்த நாயை வந்துட்டு கல்லால் எடுத்து அடிச்சிருப்பாரு. அந்த நாய் பார்த்தீங்கன்னா மனோஜ் வெளியில் வரவும் அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கு. அப்போ மனோஜை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த நாய் ஓடி வந்து மனோஜை கடிச்சு வச்சிருது. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மா
அம்மான்னு சொல்லிட்டு அலறிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வராரு. அப்போ சத்தம் கேட்டு வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பதறிட்டாங்க. ஹாலுக்கு வரவும் அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா அம்மா ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டே வராரு. அதை பார்த்துட்டு இங்கே ரோஹிணி விஜயாவை பார்த்தீங்கன்னா பதறிட்டு, டேய் மனோஜ் என்னடா ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இங்கே ரோஹிணி இருந்துட்டு, என்னாச்சு மனோஜ் எதுக்கு வந்துட்டு இப்படி அலற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அம்மா என்னை நாய் கடிச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்போ விஜயா இருந்துட்டு, டே மனோஜ் என்னடா சொல்கிற அப்படிங்கவும், ஆமாம்மா இங்கே பாருமா என்னை நாய் கடிச்சிருச்சுமா இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகிறாரு. அப்போ ரோஹிணி இருந்துட்டு, என்ன மனோஜ் சொல்கிற அங்கெங்கே நாய் வந்துச்சு நீ இப்போ தானே கீழே இறங்கி போனேன் அப்படின்னு சொல்லவும், அட ஆமாம் ரோஹிணி நேற்று வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாய் புறமாப்பட்டுட்டு கத்திட்டே இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே முத்து இருந்துட்டு, டே யாரடா சொல்கிற அப்படிங்க, டேய் தெருவில் ஒரு நாய் கத்திட்டு இருந்துச்சுன்னு சொன்னாலடா அதுதான்டா நான் போகும்போது கீழே நின்றுருந்துச்சு என்னை பார்த்துமே கடிச்சு வச்சிருச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிப்பு வருது. அதை பார்த்துட்டு இங்கே ரவியும் ஸ்ருதியும் சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா, ஏன்டா அவனுக்கு வந்துட்டு நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனே அழுதுட்டுருக்கா உங்களுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு, அம்மா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சந்தோஷம்மா என்னை நாய் கடிச்சிருச்சு இல்லை அதெல்லாம் இந்த முத்துக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அதாம்மா இப்படிலாம் சிரிக்கிறான் பாருமா என்னை இப்படிலாம் விருப்பேற்றுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, ஏண்டா நாய் தான் அங்கே இருக்குன்னு சொல்லி தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கிட்ட வந்துட்டு ஓரமாக போக தெரியாதா அப்படின்னு சொல்லவும், இப்போ நான் வந்துட்டு ஓரமாக தான்ப்பா போனேன் ஆனால் அது என்னை பார்த்துமே ஓடி வந்து பாஞ்சு கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்து வந்துட்டு, ஆமாம்மா நேற்று நீ கல்லெடுத்து அரிஞ்சியே இல்லை அப்போ அது வந்து உன்னை கடிக்காமல் சும்மாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோஹிணி இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க சும்மா ஆளாளுக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க ஆண்டி பாருங்க ஆண்டி மனோஜ் எப்படி துடிக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்து மனோஜுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, டே மனோஜ் இப்போ உனக்கு பரவாயில்லையாடா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா எனக்கு இன்னும் வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஷோரூம்க்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் பேசாமல் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து, என்னடி பார்க்குற மனோஜுக்கு வந்துட்டு நாய் கிடச்சிருக்கு அவனுக்கு வந்துட்டு பத்தி சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் முதல்ல போய் ரெடி பண்ணப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்துட்டு, ஏன் அதெல்லாம் வந்துட்டு இந்த பாலாரமாக செஞ்சு கொடுக்காத அதையும் வந்துட்டு ஏன் பொண்ணு தான் செஞ்சு கொடுக்கணுமா அப்படிங்கவும், டே என்னடா அவன் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்க இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி வாக்குவாதம் மாதிரி நீ பண்ணிகிட்டு இருப்பியா என்னடி அவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் சமைக்காமல் இருக்காத மனோஜுக்கு வந்துட்டு என்னென்னாலும் செய்யணுமோ பார்த்து போய் சமைடி டைம் ஆச்சு போ நிற்காத போ அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, மீனா நீ அதெல்லாம் ஒன்றும் சமைக்க வேண்டாம் விடு மீனா அப்படிங்கவும், விடுங்க பாவம் அவருக்கு நாய் கிடச்சிருச்சு பத்தி சாப்பாடெல்லாம் வந்துட்டு ரோகிணிக்கு செய்ய தெரியாது பரவாயில்ல விடுங்க அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து போகிறாங்க. இங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மனோஜ் வெளியில் வரவும் அப்போ விஜயா இருந்துட்டு, ஏன்டா மனோஜ் ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்கு இப்படி வந்துட்டு அப்படிங்கவும், இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையை கண்ணா பின்னான்னு சுரிஞ்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு விஜயா, டே ஏன்டா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், தெரியலம்மா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அண்ணாமலை, டே மனோஜ் என்னடா ஆச்சு ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ பின்னாடியே வந்து ரோஹிணி இருந்துட்டு, ஆமாம் அங்கிள் என்னன்னே தெரியல மனோஜ் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாரு கட்டலில் படுக்க சொன்னால் படுக்காமல் வந்துட்டு கீழே வந்து தரையில் படுக்கிறாரு. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னு கேட்டார் வாட்டர் பாட்டிலில் குடிக்காமல் அந்த கேப்பில் ஊற்றி வந்துட்டு நக்கி குடிச்சிட்டு இருந்தார் எனக்கு பார்க்கவே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா பதறிட்டு, என்னடி சொல்கிற நீ அப்படிங்கவும், ஆண்டி ஆமாம் ஆண்டி எனக்கே வந்துட்டு மனோஜை பார்க்க ஒரு மாதிரி தான் வியடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பதறாங்க. டே மனோஜ் உனக்கு என்னடா ஆச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லவும், இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு பயந்துட்டு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு மனோஜ் செக் பண்ணி பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை நாய் கடிச்சதுனால தான் வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருது அதை நாய் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதை கேட்டு வீட்டில் யாரும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ விஜயா இருந்துட்டு, டாக்டர் என்ன சொல்கிறீங்க என் பையன் அப்போ நாயாக மாறிடுவானா அப்படின்னு சொல்லவும், உடனே மனோஜ் வந்துட்டு, அம்மா என்னம்மா நீயே இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு. அப்போ டாக்டர் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக சிம்டம்ஸ் மட்டும் தான் தெரியுது இவருக்கு வந்துட்டு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா இவரை கடிச்சு நாய் வந்துட்டு உசுரோடு இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இவர் முழுசாக குணமாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, ஏன் டாக்டர் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னா இவன் முழுசாக வந்துட்டு நாயாவே மாறிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா, பாருமா அவனை அப்படின்னு சொல்லவும், உடனே விஜயா இருந்துட்டு, டே ஏன்டா அவனே வந்துட்டு இந்த மாதிரி பயந்து போயிருக்கா ஏன்டா வந்துட்டு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா வாய் மூடிட்டு நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, ஏன்டா முத்து எந்த நேரத்தில் எப்படின்னு பேசணும்னு தெரியாதா சிவனே நில்லுடா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, ஏங்க நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு நீங்கள் வேற ஏங்க அவரை பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த நாய் வந்துட்டு உசுரோடு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்குவாங்க வேறு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாரு. இங்கே முத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சும்மா இல்லாமல், என்னடா மனோஜ் லொல்லொன்னு குறைக்கணும் போல இருக்கா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு என்ன முத்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க, மனோஜோட நிலைமை பார்த்தா என்ன உங்களுக்கு கிண்டலாக இருக்கா, ஏன் நான் உங்கள் வீட்டுக்கார் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் மனோஜ் விருப்பத்திட்டு இருக்காரு, அவர் சும்மாவே இருக்க மாட்டாரா, எங்கள் நிலைமை பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ ரவி இருந்துட்டு டேய் மனோஜ் என்னடா இதெல்லாம் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா வந்துட்டு எனக்கே வந்துட்டு சந்தேகமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்ருதி ஒருவேளை ரவி உங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு வாழ்கிது முளைச்சிருக்கான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டீங்க முத்து மீனாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இங்கே மீனா வந்துட்டு சிரிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி சொன்னதை கேட்டு அவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இங்கே மீனா சிரிக்கிறத பார்த்துட்டு இங்கே ரோகிணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. பாருங்க ஆண்டி அந்த மீனா இப்படிலாம் வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே விஜயா பார்த்தீங்கன்னா ரோகிணியை பார்த்து எல்லாம் வந்துட்டு உன்னால தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணி என்ன ஆண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், உன்னை வந்துட்டு எப்போ என் பையன் கல்யாணம் பண்ணனானோ அப்போவே வந்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட நேரம்லாம் வந்துருச்சு, போடி முதல்ல நீங்கள் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது அவங்க, இந்த ஆன்டிவர் தேவையில்லை நம்மளாம் வந்துட்டு இது பண்ணிட்டுனா நமக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரியே அங்கிறது பேசாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா என்ன எல்லாத்துக்கும் வந்துட்டு என் பையனை பார்த்தா வந்து நக்கலாக இருக்கா, சும்மா வந்துட்டு அவனோட நிலைமையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்கிருந்து எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு அதுவும் சரிதான் வா மீனா, டேய் ரவி பழக்கிறோம் கூட்டியில் இங்கிருந்து கிளம்பு, இந்த மனோஜ் கடிச்சு வச்சாலும் வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டேங்கிறது போகிறாங்க. அதை பார்த்துட்டு மனோஜ்மா பாத்தியாமா அவங்க எப்படிலாம் வந்துட்டு எனக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படிங்கவும், விடுடா அவனை பற்றி தெரிஞ்சது தானே, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அவனுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்குது, நீ எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத, நீ போய் பேசாமல் போய் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மனோஜுக்கு ஒரு கால் வருது. அப்போ மனோஜ் இருந்துட்டு இருமா யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், டேய் அதெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று பார்க்க வேண்டாம், ஏன் அவள் சும்மா தானே இருக்கிறா, அவளை வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ண சொல்லு, நீ போய் ஃபோனை ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு இல்லைம்மா வந்துட்டு அந்த நாய் வந்துட்டு கடிச்சதில்ல, அந்த ஓனர் தான்மா கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லவும், அப்படியா என்னாச்சு எதுன்னு முதல்ல கேளுடா அப்படின்னு சொல்லவும், அப்போ அவர் கால் பண்ணி சார் வந்துட்டு அந்த நாய் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சுங்க அந்த நாய் வந்துட்டு பத்திரமா இருக்குதில்ல, அது பத்திரமா இருந்தால் தான் வந்துட்டு எனக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு, சொல்லுங்க அப்படிங்கவும், இல்லை சார் அந்த நாய் வந்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டீங்க மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. எனது நாய் போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே கட் பண்ணிவிட்டு தலையில் அடிச்சுட்டு அம்மா போச்சுமா போச்சு அப்படிங்கிறாரு. அதை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா பதறிட்டு டேய் மனோஜ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அம்மா போச்சு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ண மாதிரி நான் நாயாக தான் இருக்க போகிறோம் போல இருக்குது அப்படிங்கவும், அப்போ அண்ணாமலை இருந்துட்டு டேய் மனோஜ் என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், பா நீங்கள் சும்மா கொஞ்சம் பேசாமல் இருங்கப்பா, அந்த நாய் வந்துட்டு செத்து போச்சு, இனி அவ்வளோதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா சொல்லவும், அதை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க.